இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சென்னை வாசிகளுக்காக நம்ம அனுதாபப்படக்கூடிய எல்லா மனசாட்சியும் ஓகே தான். ஆனால் அதை விட குக்கிராமங்கள், ஏகப்பட்ட வீடு, படிப்புக்கு தேவையான பாட புத்தகங்கள், விவசாயத்துக்கு தேவையான மாடுகள், விவசாய பொருட்கள், அரிசி, பருப்பு, உளுந்து, சேமிப்பு, இது எல்லாமே நிர்கதியாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய கிராமம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள். இதை பற்றி நம்ம பேசலை அப்படின்னா கண்டிப்பாக இதை அரசியல்வாதிகள் மடைமாற்றம் செஞ்சிருவாங்க. இதை பற்றி நாம் ஏன் பேசணும் அப்படின்னா இதை நாம் பேசலைன்னா வேறு யாரும் பேச மாட்டாங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இது ஒரு நார்மல் டாபிக் கிடையாது. வேணா இன்னைக்கு சவுத் கொரியாவில் நடந்த அந்த ஒரு மார்ஷல் லாவை பற்றி இங்கே போட்டிருக்கலாம், இல்லாட்டி சீனா அமெரிக்கா இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை போட்டிருக்கலாம். அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிறது அரசூர், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கவலை தான். இது அரசூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை பற்றி மட்டும் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட அதை சுற்றி இருக்கக்கூடிய 22 கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் மனசை ஒரு மாதிரி ரணமாக்கிட்டு இருக்கு. 7 பேருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன அந்த செய்தி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? ஒரு சுஜித் அப்படிங்கிறவருக்காக நம்ம எவ்வளவு ப்ரே பண்ணோம். சுஜித் அப்படிங்கிற ஒரு ஆழ்துணை கிணறுல விழுந்துட்டாரு. அது ஒரு கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவில் ஒரு குழந்தையை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நிர்வாகத்தினுடைய சீர்கேடு அப்படின்னு நம்ம சொன்னோம். அது இப்படி ஒரு டெக்னாலஜியே இல்லையா, அந்த ஆழ்துணை கிணறுலேருந்து ஒரு குழந்தையை மீட்பதற்கான டெக்னாலஜி இல்லையா அப்படிங்கிறத கிழிச்சு வீடியோ போட்டோம். 7 பேர் மண்ணில் புதைஞ்சிருக்காங்க. அவங்கள 18-20 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம மீட்க போகிறோம். அதன் பிறகு அவங்களுடைய சடலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்படிங்கிறதெல்லாம் இது அலட்சியமா, இல்லை நம்மகிட்ட இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லையா, இது கிராமப்புற மக்கள் தானே, அவங்களாம் யார் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்விக்குறி. அடித்து சொல்வேங்க. இன்னும் ஓரிரு வாரத்துக்கு உங்கள் முன்னாடி வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இதனால் பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே உங்கள் முன்னாடி செய்தியாக வரப்போகிறது கிடையாது. செய்தியாக வரப்போகிறது ஒரே ஒரு விஷயம். மத்திய அரசாங்கத்திடம் 2000 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. மத்திய அரசாங்கம் இவ்வளோ கோடி தான் தந்திருக்காங்க. இதை பற்றியான டிபேட் நடக்கும். இன்னொரு டிபேட் மேபி நடக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறது என்னன்னா, செம்பரம்பாக்கம் ஏரி அப்படிங்கிறது மேன்மேடு டிசாஸ்டர் அப்படின்னா சாத்தனூர் ஏரியை திறந்து விட்டது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறத பல தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இதை டிபேட்டாக நடத்தணும். ஆனால் இதை டிபேட்டாக நடத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இல்லைப்பா. ஃபெஞ்சால் அப்படிங்கிற ஒரு புயல் வந்துருச்சு, சென்னையை கடந்து விட்டது. அதன் பிறகு விழுப்புரம், கடலூர் கண்டிப்பாக இதை மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்களுடன் நிறைய பேர், புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரை கண்டிப்பாக கடையை கறக்கும் போது நிறைய மழை பெய்யும், அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ம காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா தகவலும் வெளியிட்ட பிறகும் தேவையான அளவுக்கு கேம்பு, ஃபுட்டு, அவங்களுக்கு உடுக்கிறதுக்கு துணி, இது எல்லாத்தையுமே தயார் நிலையில் வைத்திருந்தோமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு நீங்களே அதுக்கான பதிலை பல இடங்களிலும் பார்க்கலாம். ஆனால் இல்லையே விக்கி, நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய செய்திகள்லாம் வெளியில் வரலையே, அப்படின்னா பாதிப்புகள் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, சார், நம்ம பார்க்காத இன்னொரு உலகம் இருக்குது. செய்திகளில் காண்பிக்கப்படாத சில கிராமங்கள் இருக்குது. அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள், அங்கேருந்து வெளியாகக்கூடிய உண்மைகள் பல மீடியாக்களையும் போடப்பட்டு டிலீட் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம போய் இந்த சாத்தனூர் ஏரி யார் சார் திறந்து விட்டீங்க, ஏன் சார் திறந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், இப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்கெல்லாம் கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் இந்த கேள்வியை கேட்கும்போது எதிர்த்தரப்புலேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் செம்பரம்பாக்கம் ஏரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோதான். இதுதான் அரசியல். நாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மளை பிளாக் பண்ணுற மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பது வேற. ஆனால் இந்த கேள்வியை கேட்டுட்டு நீ ஏன் அந்த கேள்வி கேட்குற, அந்த போன முறை ஏன் இந்த கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்கிறது இன்னொரு விஷயம். செம்பரம்பாக்கம் ஏரியை நீ மறந்துட்டியா அப்படின்னா சாத்தனூர் ஏரியை பற்றி பேசு. சாத்தனூர் ஏரியாவில் பல கிராமங்கள், கிட்டத்தட்ட 8-9 கிராமங்கள் தண்ணீரில் மிதந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஏரியை திறந்து விட போகிறோம் அப்படிங்கிறது ஏதாவது சொன்னீங்களா? அடுக்கடுக்கான பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துடலாம். இது தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிறான்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் போது தான் நமக்கு இந்த அரசு இயந்திரம், சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றியான கேள்விகள் நிறையவே வருது. அப்போ டிபேட்டில் என்ன சொல்லணும்? சாத்தனூர் ஏரி திறந்தது உண்மைதான், இல்லை சாத்தனூர் ஏரி திறந்தது பொய், இவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நேராக அவங்க இழுக்கிறது செம்பரம்பாக்கம் ஏரி முடிஞ்சது, அதுக்கு அரசு தண்டனையாக மக்கள் அவங்களுக்கு தேவையான ஓட்டுக்களை செலுத்தாமல் விட்டார்கள், ஆட்சி மாறியது. எங்களுக்கு இங்கே காலம் என்ன பதில் சொல்லுது? ஆட்சி மாறினாலும் எங்களுடைய அவல நிலை மாறவில்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான். எந்த அரசியல்வாதியை நாங்கள் நம்புறது அப்படிங்கிற ஒரு மனக்குமரல் தான் இங்கே பல விஷயங்களாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கடந்த 3 தினங்களாக இந்த ஃபெஞ்சால் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள், இந்த மறுபடியும் ஃபெஞ்சால் புயலை பற்றியான இந்த கேள்வி. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே போச்சே. கடலூரில் வீடுகளை சூறையாடிய வெள்ளம்,
மொத்தமாக நனைந்து பாலான பள்ளி புத்தகங்களை சோகத்துடன் சாலையில் உலர வைத்த மாணவ செல்வங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் பார்க்குறேன். சென்னையும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. சென்னையில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட், நமக்கு புயல் வெள்ளம் வரும், இந்த நவம்பர் டிசம்பர் வந்தால் இப்படிலாம் வரும், நம்முடைய புத்தகங்கள் நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை மேலெடுத்து வச்சிடணும், இதெல்லாமே தெரியும் சென்னை வாசிகளுக்கு. ஆனால் கடலூர், விழுப்புரம் அப்படிங்கிற அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா? இவங்கெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த புயல் மழை வெள்ளம் வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே அதை துரிதமாக அங்கே கொண்டு நம்ம சேர்த்தோமா? அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து மக்களை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு ரெஸ்கியூ டீமை உள்ளே அனுப்பியிருக்கோம்? அதனால் வரக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக என்னென்ன முகாம்களை உருவாக்கி இருக்கிறோம்? இதுதான் இங்கே அரசு இயந்திரம் செய்ய வேண்டியது. எத்தனை ஐபிஎஸ், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இதுக்குள்ளே? இப்படி இந்த மாதிரியான டிசாஸ்டர் வரப்போகுது, வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கும், அந்த கவனிக்கிறத மேலிடத்துக்கு சொல்லுறதுக்கும், அரசியல்வாதிகள் வந்து பார்வையிடுவதற்கும் எத்தனை பேர் இதுக்கு பின்னாடி இருப்பாங்க? அத்தனை பேருக்கும் கிடைக்காத தகவலா திடீர்னு பார்த்தா மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, திடீர்னு மழை வரல. மழை வந்த 6வது தினத்தில் தான் இந்த விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுக்கு முன்னாடி அந்த மழையினுடைய போக்கு, அந்த சூறாவளியினுடைய போக்கை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு நிமிடமும் இதுக்கு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய வெதர்மேன் ரிப்போர்ட் வருது, அரசாங்கத்தினுடைய வெதர் ரிப்போர்ட் வருது, இப்படின்னு சொல்கிற எல்லா வெதர் ரிப்போர்ட்டையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்படின்னா நேராக இந்த இடத்துக்கு தான் இது கரையை கடக்க போகிறது, கரையை கடந்தால் இந்த இடத்து தான் மழை வரும் அப்படின்னு சொல்கிறதுனால இன்னைக்கு அவங்க வாயிலேருந்து இந்த எல்லா கட்சி வாயிலேருந்து ஒரு விஷயம் வருது. நாங்கள் வந்து அங்கே கடலோரமாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே அப்புறப்படுத்திட்டோம், ஆனால் என்ன உள்ள நாங்கள் அப்புறப்படுத்தலை, எங்களுக்கு தெரியாது இவ்வளோ மழை வரும்னு. சார், இதுதான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்கான அழகா? உள்ள வருமா வராதா அப்படிங்கிறது நம்மளாலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சார், யூடியூபராக நானும் சொல்ல முடியாது உள்ள மழை வரும்னு. ஆனால் அவங்க கையில் அரசாங்கம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, படித்த மேதாவிகள் இருக்காங்க, லட்சக்கணக்கான சம்பளம் நம்முடைய வரியை வாங்கி குவிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இந்த வேலையை விட்டு போனால் அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ப்ரிடிக்ஷன் பண்ண வேண்டாம், இது இப்படி நடக்கும், நீ அட்லீஸ்ட் டேட்டா அவங்கக்கிட்ட இருக்கே, இவ்வளோ மழை வந்தால் இது எங்கே போகும், எவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிற டேட்டா நம்மக்கிட்ட இருக்கே. அதை வச்சு கொஞ்சம் நபர்களையாவது சேர்த்துருக்க, இல்லாட்டி கரை சேர்த்துருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. அடுத்ததா, மக்களின் வேதனை புரிகிறது, எந்த பகுதியும் விட்டுவிட மாட்டோம், மக்கள் ஆதங்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுடைய பேட்டி. இந்த உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை இன்னைக்கு மக்கள் முற்றுகையிட்டார்கள். எங்களுக்கு சாப்பாடு இல்லை சார், 2-3 தினங்களாக பட்டினி கிடக்கிறோம், எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, முதியவர்கள், கிராமப்புறத்தில் அதிகமான முதியவர்கள் இருப்பாங்க. நேற்று ஒரு செய்தியை பார்த்தீங்களா? 2 மூதாட்டிகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு குடும்பமே டே நைட்டு அந்த மூதாட்டிகளை கையில் ஏந்தி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த வெள்ளம் வந்து அப்படியே இருந்ததுனால கடைசி அந்த மூதாட்டிகளை காப்பாற்ற முடியாமல் 2 மூதாட்டிகளும் இறந்துட்டாங்க. அவங்கள மயானத்துக்கு கொண்டு போக முடியாது, ஃபுல்லாக தண்ணி. அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருந்தது. இது நியூஸ் மீடியா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெலிகாஸ்ட் பண்ண பிறகும் பல மணி நேரமாகியும் அங்கே மீட்பு குழுக்கள் யாருமே போகலை அப்படிங்கிற அந்த செய்தியை நம்மளால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு மறுபடியும் மீட்பு குழுக்கள் போகிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பணத்தை 2 மூதாட்டிகளை காப்பாற்றுறதுக்கு அந்த குடும்பமே அல்லோல்பட்டு இருக்கு. அந்த மூதாட்டிகளை பார்ப்பதற்கு வேறு இடத்துலேருந்துலாம் ஆட்கள் வராங்க. அப்போ இவங்களால் வரும்போது மீட்பு குழுவால் வர முடியலையா? இல்லை மீட்பு குழு அந்த அளவுக்கு மீட்பு குழுவை சார்ந்தவர்கள் இல்லையா? ஏன் இந்த மாதிரி துரித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க. சம்பாதிச்ச மொத்தமும் போச்சு, இதுக்கு மேலே எப்படி பிழைக்க போகிறோம்னே தெரியலை. அரசூர் மக்கள் ஆதங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாட்டியம்மா அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க. 10 கோழி வளர்த்தையா, 10 கோழியில் ஒத்த கோழி கூட இல்லையா, என் வீட்டில் இருந்த சாப்பாடு எல்லாமே கொட்டி போச்சியா, இப்போ நான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அந்த தவளைப்பானை கூட வெளியில் கிடந்துச்சு, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி இல்லையா, நான் என்னையா செய்ய, இந்த சின்னங்க சிறுசுகள்லாம் இருக்கியா, இவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணுமேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பாட்டுக்கு வழியில் அரிசி 2 கிலோ வச்சுட்டேன், கடையில் வாங்கி அன்னன்னு செய்யணும், எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஐயா. இந்த கேள்வி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் சென்னையில் குறிப்பிட்ட ஏரியாக்களில் மட்டும்தான் இவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். வட சென்னைலாம் யாருக்கும் வேண்டாங்கிற மாதிரி இருக்கும். சென்னைனாலே ஒரு மேல்தட்டு இருக்கக்கூடிய மக்கள், போயஸ் கார்டன், இதெல்லாம் மட்டும் சென்னை கிடையாது. வட சென்னையும் சென்னை தான். எங்களுக்கு தமிழ்நாடுனா தமிழ்நாடு எல்லாமே ஒன்று தான். இப்போ தமிழ்நாடு சென்னை தனியாக, இல்லாட்டி கடலூர் தனியாக, விழுப்புரம் தனியாலாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த அவல நிலைமையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மாடுகள், கிராமம் கடலூர் விழுப்புரம், கண்டிப்பாக அங்கே விவசாயம் நிறையவே இருக்கும். மாட்டை நம்மளால் கட்டி வைக்க முடியுமா? அந்த மழை வெள்ளம் வருதுங்கிறது எங்களுக்கு யாருமே சொல்லலை, மைக்கில் எனக்கு அறிவிப்பு கொடுக்கல. இவ்வளோ மழை வரப்போகுது, உங்களுடைய மாடுகளை சரியான இடத்துக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லையா? என் கால் ஃபுல்லாக ஸ்டீல் போட்டு வச்சுருக்கோங்க, நாங்கள் விவசாயம் செஞ்சிட்ருக்கோம், எங்ககிட்ட மாடு இருந்துச்சு, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த மாடு இருந்ததுலாம் எங்கள் கிராமத்தில் எல்லாருக்குமே தெரியும். நான் போய் என் விஓட்ட கேட்டேன், சார் மாடு இப்படி காணாமல் போயிடுச்சு, ஏதாவது இழப்பீடு இருக்குமான்னு கேட்டேன்.
மாட்டை கொண்டு வா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் இழப்பீடு தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கே சார் போய் மாட்டை தேடுறது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் எனக்கு நஷ்டம்னா நான் எங்கே சார், நானும் மாட்டு கூட தான் சார் சாகணும். பேங்க்கில் கடன் வாங்கி மாடு வாங்கினேன் சார் நான். என்ன விக்கி, சென்னையிலும் இதே மாதிரி நடந்திருக்கே அப்படின்னா சார், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த நம்ம சிட்டி சைடில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து தாழ்த்தி உயர்த்தியோ சொல்லலை. அங்கேயும் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அங்கேயும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம ஏதாவது தொழில் செஞ்சு அங்கே முன்னேறிடுவோம். ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது. அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்காது, யாரும் கடனும் வாங்கி பழக்கம் இருக்காது, கடனும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கடன் கொடுத்தாலுமே அது மீட்டர் வட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் தாண்டி அந்த மக்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி, அரசாங்கம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வியை தான் நம்ம இங்கே வைக்கிறோம். இதெல்லாம் கேள்வியாக வச்சு என்ன பிரயோஜனம் மிக்கினா, அட்லீஸ்ட் 4 பேராவது சிந்திப்பாங்களே. நிறைய பேர் இங்கே டம்பாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் நான் சொல்லும்போது இது அரசியலுக்காக நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி என்னையே விமர்சனம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த மக்களுக்கு குரலாக யார் குரல் கொடுப்பது? ஒரு யூடியூபர் அட்லீஸ்ட் நானாவது இங்கே குரல் கொடுக்கலன்னா வேறு யாரால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான். டிபி ட்ரூப்ஸ் நீங்கள் நினச்சாலும் இது பல வீடியோக்கள் வருது, அதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அங்கே ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும், அரசாங்கம் அவங்க மீது கரிசனை காண்பிக்கட்டும், நம்ம வரி பணத்தில் ஒரு பகுதி அங்கே இருக்கக்கூடிய பாதிப்படைந்த மக்களுக்கு போகட்டும், அந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடத்திட்டத்துக்கு தேவையான புத்தகங்கள் வாங்கி தரப்படட்டும். இதெல்லாமே செய்ய முடியும் அரசாங்கத்தால், எதுவுமே செய்ய முடியாதெல்லாம் கிடையாது. எங்க பல கோடி ரூபாய் கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவோம், இல்லாட்டி அந்தந்த ஊரில் இந்த மாதிரி சிலைகள் திறப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சாதாரண மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். ஆனால் மனசு வேணும். இந்த மக்களுக்கு செஞ்சால் நமக்கு எந்த விதமான நன்மையும் நடக்காது அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதிகளால் இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. இன்னைக்கு முக்கியமான அமைச்சர் ஒருவர் மீது சேட்டை வாரி பூசி இருக்கிறார்கள், சேட்டை வாரி இறைச்சிருக்காங்க, தூக்கி போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா விகடனில் அதுக்கான நியூஸ் வருது. 2 நாளாக நீ வந்து பார்க்கவே இல்லை அமைச்சர் அவர்களே, அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மக்கள் நாங்கள் அலுவல்படுவது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க, அவர் காருக்குள்ளே இருந்து எல்லாம் கேட்டார் அப்படின்னு சொல்லி மக்கள் கோபப்படுறாங்க. காருக்குள்ளே இருந்து நீங்கள் இதெல்லாம் கேட்குறதுக்கு எதுக்கு இங்கே வரணும்? போங்க, உங்கள் வழியை பார்த்து போங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க கோபத்தில் இருந்த மக்கள் அவங்களுடைய சேத்தை வாரி அரைச்சாங்களா, இப்படி கையை தூக்குனாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது சேத்தை வாரி இறைத்ததாக செய்திகள் வெளியாகின்றன. ஆளும் தரப்பிடம் போகும்போது மக்கள் கிடையாது, மக்கள் போர்வையில் இருந்த சமூக விரோதிகளா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. அன்னைக்கே அந்த மனுஷன் சொன்னார், இந்த சமூக விரோதிகள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு. அப்போல்லாம் அந்த மனுஷனை போட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்தீங்க. இன்னைக்கு அதே பேரில் எதிர்கட்சி சொல்கிறாங்க மக்கள் சேட்டை வாரி இறைக்கவில்லை, மக்கள் போர்வையில் இருந்த சமூக விரோதிகள், அரசியல்வாதிகள், எதிர்கட்சிகள் அவங்க தான் சேட்டை வாரி இறைத்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. மக்கள் கோபத்தில் இருக்காங்க. சேட்டை வாரி மட்டும் கிடையாது, விட்டிருந்தா ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் தண்டனை கொடுப்பதற்கு மக்கள் அங்கே தயாராக இருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? பசி. அவனுக்கு ஏற்பட்ட பசி கிடையாது, அவன் குழந்தைக்கு ஏற்பட்ட பசி. அவங்க அம்மா படுத்த படுக்கையில் இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட பசி தான் அவனை கோபத்துக்குள்ளாக்குது. ஸ்மெல் அடிக்கிற சாப்பாடை கொண்டு கொடுக்குறாங்க சார் அரசாங்கத்திலேருந்து, நாங்கள் எப்படி இதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நட்டு தெருவில் இருந்து மக்கள் போராடுறாங்க. எங்க நாத்தம் பிடித்த சாப்பாடை நீ சாப்பிட்டு இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அது என்ஜிஓ இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், தனியாராக இருக்கட்டும், எப்படி மனசு வந்துச்சு? அந்த மக்கள் அல்லோட்பட்டு இருக்காங்க. அவங்க சேமித்த சேமிப்பு எல்லாமே வீணாக போச்சு, நிறைய உயிர்கள் பலியாகிருச்சு. அவங்க ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டிலேருந்து ஆட்டுக்குட்டி வரை எல்லாமே அடிச்சுட்டு போயிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் நாத்தம் பிடிச்ச சாப்பாட்டை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது நியாயமா? நியாயம் இல்லையா? இதை செஞ்சவனுக்கு எந்த தண்டனை கொடுக்க போறீங்க? சாத்தூர் அணை திறக்கப்பட்டது எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. இத்தனை லட்சம் கன அடி தண்ணீரை நீங்கள் உடனடியாக திறந்துட்டீங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டம். இல்லை நாங்கள் திறக்கலை, அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அரசியல் சதுரங்கத்தில் என்னென்ன மேட்டர் நடந்துச்சுன்னு சொல்லி சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை அப் டு டேட்டாக நம்ம காண்பிக்க போகிறோம். அப்போ தெரியும் சாத்தூர் அணையினுடைய நீர்மட்டம் எவ்வளவு, எத்தனை மணிக்கு எவ்வளவு நீர்மட்டம் இருந்துச்சு, எவ்வளவு கன அடி தண்ணீரை நீங்கள் திறந்து விட்டீங்க, உங்களுடைய நாடகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அங்கே தெரியும். மக்கள் அங்கே போராடுறாங்க, ஏன் திறந்து விட்டீங்க நீ? இது மக்கள் கிடையாது, மக்கள் போர்வையில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் தான் போராடுறாங்க, சேட்டை வாரி இறைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத சாதாரண மக்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தெரியலை? இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நீங்கள் பிளேம் அரசியலை நிப்பாட்டுங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, என்டிகே, அந்த பக்கமாக தாவேகா, யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கயா, மக்களுக்கு நல்லது செய்யுங்கயா. ஒரே பிளேம் அரசியல். எப்போ பாரு ஏதாவது சொல்லிட்டா உடனே நீ சங்கி, நீ இஸ்லாமுக்கு ஆதரவாக இருக்க, நீ கிறிஸ்தவனுக்கு ஆதரவாக இருக்க அப்படின்னு சொல்கிற மதசாயம் பூசிடுறாங்க. யாருமே எதுவுமே காமன் மேனுக்காக பேசவே முடியாது. இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசியலில் நம்ம காமன் மேனுக்காக பேசிட்டோம், அந்த பக்கமும் பேசுகிறோம், நாளைக்கு இந்த பக்கம் மக்கள் பாதிப்படைகிறாங்க, இந்த பக்கமும் பேசினா 2 பக்கமும் நம்மளை அடிக்கிறதுக்கு தான் தயாராக இருக்காங்களே தவிர நல்லா தான் பேசுகிறேன், அந்த மக்களுக்கும் பேசுகிறாங்க, இந்த மக்களுக்கும் பேசுகிறாங்கன்னு சொல்ல மாட்டேங்காங்க. மக்கள் மனசில் அவ்வளவு வன்மத்தை விதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்களை யோசிக்க விடாமல் செய்கிறாங்க.
இவனுக்கு நீ ஓட்டு போட்டுட்டீன்னா ஐயோ முடிஞ்சிருச்சு உன் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்குறாங்க. நீ இவனுக்கு ஓட்டு போட்டே ஆகணும், இல்லாட்டி இவன் நமக்கு நல்லவனும் கிடையாது, ஆனால் இவனை விட ரொம்ப கெட்டவன் அவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து உருட்டலாம் ஆரம்பித்து ஒட்டு மொத்தமான பல விஷயங்கள் இங்கே நடந்து மக்களை குழப்பி என்னதான் முடிவெடுக்கணும், எவனோ ஒருத்தன் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிடைக்கிற காசுக்கு ஓட்டை வாங்கி விற்று இப்படி அரசியலை நாசமாக்கி வச்சுருக்கோம். நாம் அடுத்த ஜென்ரேஷன் விழிக்கவில்லை என்றால் நான் எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் பேசலை, எந்த கட்சிக்கு எதிராகவும் பேசலை, ஆனால் அடுத்த தலைமுறை இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாட போகும்போது அந்த பிச் ஆடுதளம் எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி காற்று அடிக்கிறது, ஈரப்பதம் எப்படி இருக்குங்கிறத புரிந்து அந்த இடத்துல நம்ம கிரிக்கெட் விளையாடுறோமோ அன்னைக்கு தான் நம்ம கிரிக்கெட்டை உணர்ந்து ஆடி வெற்றி பெறுவோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அரசியலை இங்கே காய் நகர்த்தக்கூடிய அரசியல்வாதிகளும், அந்த அரசியல்வாதிகளுக்காக வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள், மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகளிலும் இப்படி 2 குரூப் இருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம் இருக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்வதற்கு நீ அரசு அதிகாரிகள் இருந்திருந்தார்கள் என்றால் நல்ல சாப்பாடு அந்த மக்களுக்கு வந்திருக்குமே. மக்கள் இவ்வளோ போராட வேண்டிய தேவையே இருந்திருக்காது. உடனடியாக மீட்பு குழுக்கள் எங்கே இருந்தலாமோ, தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழையே இல்லாமல் தானே இருக்குது, அங்கேருந்துலாம் அப்படி விறுவிறுன்னு ஏதாவது ஒரு வழியாக கொண்டு வந்து இறக்கியிருக்கலாமே, எவ்வளவோ செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணுது. கள நிலவரம் ஓகே, நிறைய பேர் வந்திருப்பாங்க, தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்திருக்கும், அங்கே நடக்க முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும், ஒரு சாலையிலேருந்து இன்னொரு சாலைக்கு போக முடியாதா இருந்திருக்கும். பட் நாம் என்ன நினைக்கிறோம், கிராமம் தானே அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இதை செஞ்சாங்களாங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு. 2000 குடும்பங்களுக்கு 2 நாளாக சாப்பாடு இல்லை, இப்போ வந்து துர்நாற்றம் வீசிய சாப்பாடை தராங்க, எப்படி சாப்பிட்றது கேட்டால் அப்படித்தான் வருங்கிறாங்க. அப்படிங்கிற அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். கொற்ற மழையில கொடையை பிடிச்சிக்கிட்டு பிள்ளைங்களோட மெத்தையில நின்றுட்டு இருந்தோம், எந்த பக்கம் போனாலும் தண்ணீர் நின்றுச்சு, உருகுலைந்து கிடக்கும் அரசூரின் அவல நிலை. இதெல்லாம் விட்டுலாங்க, கடைசியா ஒன்றை மட்டும் என்னால் விடவே முடியலை, அது இந்த செய்தி தான். இடுப்பளவு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர். குழந்தைய காப்பாற்ற போனியா இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மாடுகளை காப்பாற்ற போனியா இல்லை, உன்னுடைய உயிரை காப்பாற்ற அந்த இடுப்பளவு தண்ணீரை கடந்து போனியா இல்லை. தேங்கி இருக்கும் தண்ணீரில் மதுவை தேடி செல்லும் மதுப்பிரியர்கள். ரோடு போட்டு மோட்டார் போட்டு டாஸ்மார்க்குக்காக போகிற வழி வேற ஏற்படுத்தி கொடுக்கணுமா. எப்படி டாஸ்மாக்கு அங்கே சரக்கு வாங்க போகிறதுக்கு மோட்டார் தண்ணி வச்சு ரோடு போட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போகணுமா. இந்த அளவுக்கு நாம் மக்களை இந்த மதுவுக்கு அடிமையாக்கி வச்சுருக்கோம். புயல் மழை வெள்ளம் வந்துருச்சு, மக்கள் எல்லாம் அல்லோல் பட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் டாஸ்மாக்கு அங்கே என்ன இல்லை, லீவ் கிடையாது. எக்காரணம் வந்தாலும் சரி மது அங்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு இங்கே நியாயம் கிடைக்க வேண்டும். என்ன பட்டம் கொடுத்தாலும் சரி, இதே மாதிரி டிபி டூப்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இத்தனை பதிவுகளை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய செய்திகள் இங்கே பதிவு போட்டால் வியூஸ் வரும், ஆனால் மன திருப்தி கிடைக்குமா? ஒரு கேள்வி கேட்போம், சமூக வலைதளத்தில் நீங்களும் களமாடுங்கள். ஐடிவிங்க வச்சு அவன் கேமை நடத்திட்டு இருக்கான். சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை சீனா நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்கு எதிராக எப்படி செய்வானோ அதை எதிர்த்து நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அரசியல்வாதிகளுடைய ஐடி விங்குக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஐடி விங்கா இல்லை பாதிக்கப்பட்ட மக்களா? ஒரு கை பார்த்துடலாமே. யாரையும் எதிர்த்து யாருக்கு எதிராகவும் கோஷம் போடுங்கள்லாம் நான் சொல்லலை. நமக்கான உரிமை, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான சமூக நீதி, உண்மையிலேயே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீடுகள், இது கிடைச்சா போதும் தான் நான் சொல்கிறோம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.